வெல்கம் டு கிருத்திஸ் கிராஃப்ட் அண்ட் கெஃபே. இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு அரைக்கவே தேவையில்லை, ஆனால் சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இந்த சட்னியை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு பெரிய வெங்காயத்தையும் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாகவே சின்ன வெங்காயத்தில் செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், நல்லா சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது. நான் இப்போ 2 வெங்காயமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு தக்காளி, நல்லா பெரிய தக்காளியாக, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் இந்த சட்னி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் அதோடையே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதோடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த சட்னி. கெட்டு போகாமையும் இருக்கும். அதனால் நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் இதோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா சீக்கிரமாக வதங்கிறதுக்கு சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சிட்டு சேர்த்தா போதும். புளி சேர்க்குறதுனால தான் நான் ஒரு தக்காளி போதும்னு சேர்த்துருக்கேன். அடுத்தது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. ஆனாலும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இதுக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். இந்த மாவுலேயும் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கும்ல, அதனால தான் நான் ஒரு தக்காளி சேர்த்தா போதும்னு சொல்லியிருக்கேன். அதோட புளி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும். இட்லி மாவு சேர்த்துட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கலாம். சட்னி நல்லா திக்காக நம்மளுக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், நல்லா சூப்பரான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரியான சட்னி ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.